ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பிரெட் பன்னீர் சில்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நாம் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பூண்டும் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு ரொம்ப கருகி வந்துடக்கூடாது. இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 2 மிளகாய் வச்சல் சேர்த்துருக்கேன். பெரிய பல்லாரி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 2 சின்ன தக்காளி எடுத்து அதை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அரைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இது உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இது நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு நாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கும் போது இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வீட்டிலே தயார் பண்ணது, இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டில் இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் மசாலா எல்லாம் நல்லா பரவி வந்துட்டு இது கூட நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்மளோட பிரெட் பன்னீர் சில்லி தயாராகிட்டு. உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.